இப்போ நான் விவசாயம் பண்ணிட்டு போகிறது முக்கியமே கிடையாது. என் பொண்ணு, என் குடும்பம் எதிர்காலத்தில் இந்த மண்ணில் விவசாயம் பண்ணணும். நம்ம செலவு குறைச்சா தான் விவசாயத்தில் நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கு செலவு குறைக்கிறதுக்கு ஒரே விவசாயம் இயற்கை விவசாயம் தான். பொதுவாக விவசாயங்கிறதே மண் மீது தொடுக்கப்படுற ஒரு போர் தான். தொடர்ந்து இடையீடு செய்கிறது, தேவையான பயிர்களை தேவையான மாதிரி நம்ம வளர்த்தெடுக்கிறது, இதுதான். அதுக்காக மண்ணை பழக்கப்படுத்துறது தான் விவசாயம் அப்படிங்கிறது. இதனுடைய உச்சத்தில் தான் இன்றைக்கி நம்ம விவசாயம் சுத்தமாக பண்ணவே முடியாத அளவுக்கு மண்ணை மலடாக்கி வச்சுருக்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த கான்செப்ட்லேருந்து மாறி மண்ணை எந்த விதமான தொந்தரவும் பண்ணாமல் அதுவே தன்னை மீட்டுருவாக்கம் பண்ணிக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மற்ற பயிர்களே ஒன்றுக்கு ஒன்று உதவிக்கிற மாதிரியான ஒரு விவசாய முறைகளை நிறைய பேர் வெற்றிகரமாக செஞ்சிட்ருக்கிறாங்க. மயிலத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் தான் கொண்டலாங்குப்பம்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே தான் வெற்றிச்செல்வனை பார்த்தோம். இவர் MBA முடிச்சுட்டு லாவோஸில் போய் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அங்கே அவரோட வேலையை காடை அழிக்கிறது தான், மரங்களை பூரா வெட்டுறது. கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் மரங்களை எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் நான் அழிச்சிருக்கேன். அந்த காடெல்லாம் அழிச்சதுக்காக தான் இப்போ இந்த விவசாயம் பக்கம் நான் திரும்பியிருக்கேன் போல இருக்குன்ற மாதிரி தான் நம்மகிட்ட சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இது இயற்கை விவசாய தோட்டம். இதில் 11 வகையான பயிர்கள் நம்ம சாகுபடி பண்ணியிருக்கோம். இந்த தோட்டத்துடைய மாடல் சொல்கிறது சுபாஷ் பாலேக்கருடைய தோட்டம், 5 லேயர் மாடல் நம்ம சொல்கிறோம். 5 அடுக்கு முறை. இது எதுக்காகனா, நம்ம சூரியன்லேருந்து வர கதிர்வீச்சுகள் சக்தி மேலே இப்போ உதாரணத்துக்கு மேலே வெப்பம் வருதுன்னா அந்த வெப்பத்தை தடுக்கக்கூடிய ஒரு மரம், அதுக்கு கீழே உள்ள மரங்கள், அதுக்கு கீழே உள்ள செடிகள், அதுக்கு கீழே உள்ள செடிகள், இது மாதிரி 5 வகையான மரப்பயிர்கள் செடி வகைகளில் தான் இந்த 5 லேயர் மாடல் நம்ம சொல்லுவோம். வர சக்திகளை, சூரிய ஒளிகளை அதிலேருந்து நம்மளை குறைச்சி நமக்கு தேவையான சூழ்நிலையை வாழக்கூடிய வைக்கிறது தான் இந்த பயிருடைய அமைப்பு. இது ஒரே ஒரு பயிரை வச்சு செய்யாமல் பல பயிர்களை நம்ம ஒன்றோட ஒன்று சார்ந்து வாழக்கூடிய மாதிரி செஞ்சதுனால இதோடைய வளர்ச்சி நல்லா இருக்குது. 36 அடிக்கு 36 அடி. இப்போ ஒரு 36 அடியில் எத்தனை வகை பயிர் இருக்குன்னா 11 வகையான பயிர் நம்மக்கிட்ட நம்ம நடவு பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 36 அடியில் பார்த்திங்கன்னா ஒரு மாங்கன்று அது இருக்குது பாருங்கள், மாங்கன்று. அதிலிருந்து 36 அடியில் ஒரு மாங்கன்று இருக்கும். அதுலேருந்து அந்த நேருக்கு 36 அடி, அதுலேருந்து இந்த நேர், அப்போ 4 மூளைக்கும் ஒரு மாங்கன்று இருக்கும். அது அப்படியே பெருக்கல் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நடுவில் 18 அடியில் ஒரு சப்போட்டா வச்சுருப்போம். இந்த மாங்கன்னுக்கு இந்த வாழைக்கும் 4 அடி டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். என்ன கணக்குனா, இப்போ 5 மரப்பயிருங்க, முக்கியமான பயிருங்க. வாழை, பப்பாளி, முருங்கை, மாங்காய், சப்போட்டா 5 மரப்பயிருங்க. மீதி 6 ஊடு பயிருங்க. சரிங்களா? இப்போ ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கும் 9 அடி டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு வாழைக்கும் 9 அடி நீளம் வரும். இப்போ சாதாரணமாகவே வாழை நடவு பண்ணுறவங்க 7 அடி தான் வைப்பாங்க. ஆனால் நம்ம விவசாயத்தில் ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கும் 9 அடி இருக்கும். இந்த வாழைக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, இந்த நடுவில் இந்த வெள்ளை சோளம், நாட்டு சோளம் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 அடியில் இருக்கும் அந்த சோளம். இந்த வாழைக்கும் இந்த பப்பாளிக்கும் 4 அடி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்த வாழை பார்த்திங்கன்னா அதே 4 அடி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ ஒரு வாழைக்கும் இந்த நீளத்தில் 9 அடி, இந்த அகலத்தில் 9 அடி. அப்போ ஒரு வாழை எப்படி பார்த்தாலும் 9 அடி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வரும் 4 கார்னரில் பார்க்கும்போது. அதேமாரி மாடல் தான் பப்பாளியும். ஒரு பப்பாளிக்கும் இன்னொரு பப்பாளிக்கும் 9 அடி தான் டிஃப்ரென்ஸ் வரும். இந்த மாதிரி அமைக்கப்பட்ட மாடல் தான் இது. இதுக்குள்ளே மொத்தம் 4 ட்ரென்ச் இருக்கும். 4 ட்ரென்ச் எதுக்காகனா நம்ம மூடாக்கு போகிறதுக்காக நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இப்போ ஒரு மாடலில் எத்தனை இருக்குன்னா 4 மாங்கன்று, ஒரு 36 அடி 36 அடி மாடலுக்குள்ளே 4 மாங்கன்று, 20 வாழைக்கன்று, 20 பப்பாளி கன்று, 20 முருங்கைக்கன்று, ஒரு சப்போட்டா, 5 வகை முக்கியமான விஷயம். மீதி மஞ்சள், இஞ்சி, சோளம், சொரக்காய், சாமந்தி பூவு, மிளகாய் வேணால் மிளகாய் நம்ம பயிரிட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் முழுவதுமே நம்ம ஒரு 1/2 ஏக்கரில் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 12 மாடல் இருக்குது. இதில் 12 மாடலில் எவ்வளோ செடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 பப்பாளி கன்று, 200 வாழைக்கன்று, 200 முருங்கைக்கன்று, 20 மாங்கன்று, 12 சப்போட்டா.
இப்போ 1 ஏக்கர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது அப்படியே டபுளாக வரும். அதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாடல் வந்து இப்போ நம்ம முதல்ல இங்கே பண்ணியிருக்கோம். எல்லாம் முழுமையாகவே இயற்கை விவசாயம் தான். 11 பயிர் அப்படின்போது நமக்கு கஷ்டமாக தான் இருந்தது நாங்கள் செய்யும்போது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது பழகிடுச்சு எங்களுக்கு. இப்போ 9 மாதம் ஆகுது தோட்டம் ரெடி பண்ணி. நல்லாயிருக்கு. இது எல்லோரும் செய்யணுன்றது எங்களுடைய விருப்பம். சுபாஷ் பாலேகர் அதுக்காக தான் நம்மளை இந்த பயிற்சியை கொடுத்தாரு. எங்களை ஒரு 1500 பேரை வர வச்சு இந்த பயிற்சியை கோயம்புத்தூரில் நடத்தினாங்க. ஒரு பசுமாடை வச்சு நீங்கள் இவ்வளோ தூரம் விவசாயம் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து உங்களுக்கு செலவு இருக்காது, வருமானன்றது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ரொம்ப எளிய முறையில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு ஒன்றோட ஒன்று வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பராமரிப்பு செலவு மட்டும்தான் இருக்கும். அதனால் நமக்கு லாபமும் அதிகமாக வரும். லாபம் வருதா இல்லையா, நமக்கு பூச்சி தாக்குதல் இருக்காது. ஏன்னா ஒரு பயிர் இன்னொரு பயிரை நம்ம சார்ந்து வாழும்போது அதுங்களுக்குள்ள ஒரு இடைவெளி கிடைக்கும். அதில் நம்ம அந்த ஈல்டை எடுத்து நம்ம வெளியில் வந்துடலாம். இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி நல்ல நாட்டு இஞ்சி. இது இயற்கை விவசாய முறையில் பண்ணுறோம். நல்ல வாசனை, அதிகப்படியான வாசனை இதில் கிடைக்குது. இப்போ இந்த இஞ்சிகளை நாங்கள் எல்லாமே விதைக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதோடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கு. மஞ்சளில் வைக்கல் மூடாக்கு பண்ணியிருக்கோம். இது என்னென்னா, இந்த மூடாக்கு பண்ணால் மண்ணினுடைய ஈரப்பதம், இதில் உள்ள சுழற்சி, இதுங்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெளிப்படையாகவே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ ஒரு நிலத்தில் பார்த்திங்கன்னா வேருங்க எப்பயுமே வெளியில் வராது. நிலத்தை விட்டு ரொம்ப பெரிய விஷயம் வேர் வெளியில் வர்றது. ஆனால் நீங்கள் மூடாக்கு பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிலத்தை விட்டு வேர் மேலே வருது பாருங்கள். இப்போ இந்த வேர் எதனாலனா, இப்போ வாழையோட வேர் மஞ்சளோட வேரும் ஒன்றா இருக்கும். இது எதனாலனா, மஞ்சளுக்கு தேவையான சத்தை வாழை கொடுக்கும், வாழைக்கு தேவையான சத்து மஞ்சள்கிட்ட கிடைக்கும். அப்போ இதுங்களுக்குள்ள ஒரு பரிணாமத்தை ஏற்படுத்திக்கும். இப்போ இந்த விவசாயம் இதான் கூட்டு விவசாயம் சொல்கிறது. ஒரு செடிக்கு தேவையான சத்துங்களை இந்த மரத்துலேருந்து எடுத்துக்கும், மரத்துக்கு தேவையான சத்துக்களை செடிக்கிட்ட இருந்து எடுக்கும். அப்போ இதுங்களுக்குள்ள ஒரு சுழற்சியை உருவாக்கி மகசூல் அதிகப்படுத்தி இந்த நிலத்தை ஃபுல்லாகவே ஒரு பெல்ட் மாதிரி பிடிச்சிங்க வேறுங்க. வேறு ஒரு செடியை நீங்கள் இழுத்திங்கன்னா இந்த வேர் வந்து அடுத்த செடியில் பிடிச்சிருக்கும். அப்போ உங்களுக்கு காற்றடித்தாலும் புயல் வந்தாலும் மரங்கள் வந்து அதிகமாக சாயாது இந்த மாடலில். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான தோட்டப்பயிர் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். வெண்டைக்காய், கத்திரி, சுரக்காய், சோளம், எல்லாமே வீட்டுக்கு தேவையான உளுந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எதுவுமே ஒரு துளி மருந்து இல்லாமல் இயற்கை முறையில் நம்ம செய்கிற விவசாயம் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மருந்தே நம்பி இல்லாமல் நம்ம வந்து ஒரு மாட்டை நம்பியே இவ்வளோ விவசாயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பயிர் இல்லை, 11 பயிர் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செய்கிறதுக்கு. நிறையா விஷயங்கள் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அது மாதங்கள் மாற மாற அது சரியாயிடுச்சு எங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஜீவாமிர்தம் ரெடி பண்ண ஒரு பானையை பார்க்க போகிறீங்க. இது மேலே வந்து காட்டன் துணி போட்டு மூடி வச்சுருப்போம். எதுக்காகனா ஆக்சிஜன் உள்ளே போய் வரணும். இதை கவர் பண்ணி வைக்கக்கூடாது. இது செஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தெளிப்பானுக்காக ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு இதான் ஜீவாமிர்தம். இதான் நான் சொன்ன மாதிரி சாணி, கோமியம், வெல்லம், உளுத்த மாவு, நிலத்துடைய மண், தண்ணி, இது எல்லாம் கலந்த கலவை இது. இப்போ இது வந்து தெளிப்புக்காக இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, உளுந்து செடி எல்லாமே சின்னதாக இருக்குது இல்லையா. இப்போ இதை வடிகட்டி நாம் அவங்களுக்கு தெளிப்பான் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு இது கலர் பார்த்திங்களா, இதோடைய வாசனை அவ்வளோ அருமையாக வரும். புளிச்ச வாசனை மாதிரி வரும். செடிகளுக்கு மிகப்பெரிய டானிக்குன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர்ன்ற விதத்தில் கலந்து தெளிப்போம். நம்ம விடும்போது 200 லிட்டர் பேரலில் ரெடி பண்ணி, இது 200 லிட்டர் பேரலு. இது வந்து 1 ஏக்கருக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ இது உள்ள தண்ணி வச்சுருக்கோம், ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த தண்ணியில் நம்ம 200 லிட்டர் தண்ணி கலந்து 10 லிட்டர் கோமியம், 10 கிலோ சாணம், 2 கிலோ வெல்லம், 2 கிலோ மாவு, நிலத்துடைய மண். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த நிலத்தை பயன்படுத்த போகிறீங்களோ அந்த நிலத்துடைய மண்ணை வந்து இந்த கலவையோடு சேர்க்கணும். எதுக்காக சேர்க்கணும்னா, அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள், மைக்ராப் சொல்லுவோம் இல்லையா, நுண்ணுயிர்கள் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது என்றத ஒரு அதுங்களுடைய பிரச்சனைகளை இந்த ஜீவாமிர்த மூலியத்தில் அதுங்க பெருக்கி கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால தான்
நிலத்துடைய மண்ணை வந்து இதில் உள்ளே நம்ம கலப்போம். கலக்கிறதுனால என்ன ஆகுனா உள்ளே அதுங்களுக்குள்ள பிரச்சனைகளை சொல்லி அதுங்களுக்குள்ள ஒரு சுழற்சியை உருவாக்கி அதுங்களுக்கு தேவையான சத்துக்களை இதுங்களே உருவாக்கும். இதுதான் இதோடைய முக்கியமான விஷயம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணதை இந்த மாதிரி பேரலில் நம்ம ஒரு கான் மாதிரி செட் பண்ணிவிடுவோம். இப்போ கலவையை கலந்துட்டு நமக்கு தேவைப்படுறத நம்ம இதை திறந்தோன்னா நமக்கு இதுலேருந்து வெளியில் வரும். இப்போ உதாரணத்துக்கு தண்ணி வருது. இப்போ உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் வைக்கணுமோ வாய்க்காலாம் அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக வச்சுக்கலாம். கொஞ்சம் தேவைன்னா அதிகமாக வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக போய் பாயும் தண்ணியில் வாய்க்காலில். இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். இதை செஞ்சுக்கணும். இவர் இந்த பகுதியில் வந்து பாலேக்கர் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய சுபாஷ் பாலேக்கர் வந்து வளர்த்தெடுத்த ஒரு முறையை தான் பயன்படுத்தி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. இது வந்து 36 அடியில் அந்த நிலத்தில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு மாடலாக தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. 5 லேயர் மெத்தட்னு சொல்கிறாங்க. 5 அடுக்கு முறையில் வெவ்வேறு அடுக்கில் வெவ்வேறு விதமான பலன் தரக்கூடிய செடியிலேருந்து மரம் வரைக்கும் ஒரே இடத்துல வளர்க்குறது. இதன் மூலமாக நம்ம வந்து பயிர்கள் ஒன்றுக்கு ஒன்று உதவிக்கிறது, பயிர்களுக்குள்ளே வந்து சத்துக்களை பகிர்ந்துக்கிறது, பூச்சி கட்டுப்பாடு, இது மாதிரி பல விஷயங்களை இவர் இங்கே வந்து செஞ்சு பார்த்துட்ருக்காரு. வெற்றிச்செல்வன் வந்து அவங்க தோட்டத்திலே தான் தங்கியிருக்காரு. தோட்டத்திலே வந்து ஆட்டுக்கூட்டல் மாதிரி ஒரு பரண் இருக்குது. அந்த பரனில் தான் தங்கியிருக்காங்க. அவர், அவங்க குழந்தை, மனைவி 3 பேர் தங்கியிருக்காங்க. இவங்களே எல்லா வேலையிலையும் பகிர்ந்துக்கிறாங்க. வெற்றிச்செல்வன் வந்து வெளியிலேருந்து எதையுமே கொண்டு வரதில்லை. எந்த இடுபொருளையும் உள்ளே கொண்டு வரது கிடையாது. ஆட்களையும் பயன்படுத்தலை. அதனால் எது கிடைச்சாலும் அவருக்கு லாபம் தான். அதே மாதிரி இதில் சோளமும் நடவு பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா சோளம். இது வந்து வெள்ளை நாட்டுச்சோளம் சொல்லுவாங்க. இதில் நல்ல கான்டென்ட் இருக்குது. இதனால் இங்கே பறவைகள் நிறையா வருது. பறவைகள் வரதுனால இங்கே நிறையா பூச்சி கட்டுப்பாடு ஏற்படுது. இதில் வந்து நல்ல சத்துக்கள் கிடைக்குது பூமிக்கு. இதே நம்ம மூடாக்காவும் பயன்படுத்துகிறோம். இந்த சோளத்தை பார்த்திங்கன்னா இந்த சோளத்தை ஃபுல்லாகவே கிளி சாப்பிட்டுருச்சு. ஆனால் இப்போ இங்கே திரும்பி தூர் வருது பாருங்கள். இந்த தூரில் நம்ம இங்கே வெட்டிடுவோம். இங்கே வெட்டிட்டோன்னா இந்த தூருங்க திரும்பி இந்த அளவுக்கு நமக்கு திரும்பி ஒரு புதிய சோளக்கதிரை கொடுத்துரும். அப்போ கொடுத்தா நமக்கு என்னென்னா இதோடைய ஆயுள் காலம் வந்து நீண்டுக்கிட்டே வரும். இப்போ இந்த ஒரு தூர், இது 2 தூர். இப்போ இந்த 2 தூர் வரும்போது இங்கே திரும்பி 2 தூர் வரும். அப்போ இதோடைய அடி அளவு பெருசாகினே போவோம். இதோடைய தன்மை, இந்த வேர் தன்மை பெருசாகினே போகும். அப்போ இதுக்குள்ளே என்ன நடக்குன்னா இந்த சக்திகள் எல்லாமே இங்கே ஊடுருவி இந்த மண்ணை வந்து மேலும் பொலன்னு ஆக்கக்கூடிய சக்தி இதுக்கு வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம உளுந்து விதைச்சிருக்கோம். இது எல்லாமே விதைக்கப்பட்ட உளுந்துங்க. எந்த நோய் இல்லாமல் நல்லா இருக்குது. இது 80 நாளில் நம்ம அறுவடைக்கு வந்துடும். அது இல்லாமல் வெண்டைக்காய் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு தேவையான காய்கறிங்க. இது நமக்கு நல்ல சாப்பிடக்கூடிய வெண்டைக்காய். எடுத்து துடைச்சிட்டு உடைச்சி சாப்பிட்றலாம். இப்போ வெண்டைக்காய் அறுவடை இன்றைக்கி வெண்டைக்காய் பறிக்கிறோம். கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம். என் பொண்ணு கோபிக்கா, வெண்டைக்காய் கொடுங்க, இதில் போடுங்க. இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளம், எவ்வளோ அழகாக, எவ்வளோ திடமாக இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் முழுக்கையும் இயற்கை விவசாயம் தான். மருந்து இல்லை, மருந்து தெளிப்பானும் கிடையாது. எல்லாமே ஜீவாமிர்தம் தான். உங்களுக்கு நிலத்தினுடைய குவாலிட்டி நல்ல தன்மையாக வந்து உங்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கும். மேலே இருக்கிறது நமக்கு நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்குவோம். நடுத்தண்டை வந்து மாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். கீழே இருக்கிறது நிலத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த 3 விஷயமும் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு கொடுக்கும். நிலத்துக்கு மெயினாக மூடாக்கு. அதுக்கு வந்து இயற்கையான முறையில் நீங்கள் இந்த தழை, இந்த தண்டு, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் போட்டிங்கன்னா இதுங்க. ஏன்னா விவசாயத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் வெளியில் இருந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடுறத விட உள்ளே உங்கள் மண்ணிலே விளைஞ்சதை நீங்கள் உரமாக போட்டிங்கன்னா அது மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் உள்ளே இருக்கிற பிரச்சனை, வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்போ அதுங்களுக்கு என்ன தேவையோ அதுங்க உள்ளே தயாரிச்சிக்கும். அதுங்களை நீங்கள் மக்குவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு அது மிகப்பெரிய வழி செய்யும். இப்போ நம்ம தோட்டத்தில் வெண்டைக்காய் பண்ணியிருக்கோம். இது 2 நாளைக்கு ஒரு தடவை ஒடிப்பு. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 5 கிலோ வெண்டைக்காய் வரும். இது நமக்கு ஒரு 100 ரூபா வருமானத்தை கொடுக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் இது கணக்கு அது ஒரு நமக்கு ஒரு தொகையை உருவாக்கி கொடுக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு பூச்சி கட்டுப்பாடு இருக்குது இல்லையா. இப்போ வந்து இதில் நம்ம எந்த ஸ்ப்ரேவும் எதுவும் அடிக்கிறது கிடையாது. இப்போ பூச்சிங்க உள்ளே உளுந்து இருக்குது, மஞ்சள் இருக்குது, முருங்கை இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூச்சிகள் இருக்கும்போது எங்களுக்கு நம்ம ஊடு பயிராக இது மாதிரி பண்ணும்போது இந்த பூச்சிகள் தாக்குதல் வந்து இங்கே வருது அதிகமாக. எனக்கு நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, உள்ளே இருந்து பூச்சிங்க எனக்கு வெளியில் வந்து இவங்க இந்த செடியில் வந்து தாக்குதல் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு இங்கே இவங்கள
பூச்சி வெரைட்டி இதை வச்சு இங்கே நான் இவங்களை லாக் பண்ணி பிடிச்சிடுவேன். அப்போ எனக்கு இதில் ஒரு மிகப்பெரிய கண்ட்ரோல் ஆகுது. அதனால் நான் உள்ளே இருக்கிறது நான் தப்பிச்சுக்குது என்னுடைய பொருள்லாம். அதனால் எனக்கு ரொம்ப பூச்சி கட்டுப்பாடும் வரது கிடையாது. என்ன வெளிப்படையாக சொல்லணும்னா, இயற்கை விவசாயத்தில் ஒரே ஒரு பயிரை நம்பி நாம் விவசாயம் பண்ணால் வர்றது அந்த ஒரு பயிரை மட்டுமே தான் சாப்பிடும். நாம் இப்போ குறைஞ்சி நம்ம தோட்டத்தில் 11 பயிர் 12 இதில் மொத்தம் ஒரு 20 வகையான பயிர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கரும்பு பண்ணிட்டு வரோம், தேக்கு இருக்குது, அது இல்லாமல் அன்னாச்சி வச்சுருக்கோம், இது இல்லாமல் ஊடு பயிருங்க நிறையா வெரைட்டி தென்னை இருக்குது, இது மாதிரிலாம் இருக்குது. அப்போ நம்ம நிலத்துக்கு தேவையான சத்துக்களை இந்த இருக்கிற பயிர்கள் முழுவதுமே தன்னைத்தானே இதுங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்புறவை ஏற்படுத்தி இதுங்க வாழ்ந்து வளர்ந்துக்குதுங்க. பூச்சிகளே வந்தாலும் பூச்சி சாப்பிடக்கூடிய அளவு உள்ளதை அதுங்க சாப்பிட்டுட்டு மீதி உள்ளது வரத்துக்குள்ளே நமக்கு அறுவடைக்கு வந்துடுங்க. அப்போ 10ல் 2 பூச்சி சாப்பிட்டாலும் நமக்கு 8 மிஞ்சும். நம்ம 10ஐயும் ஒரே மாதிரியான பயிர் வச்சா மல்லாட்டில் போட்டிங்கன்னா மல்லாட்டை ஃபுல்லாக பூச்சி அடிக்கும், நம்ம மருந்து அடிச்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் போகாது. ஆனால் இங்கே எல்லா பயிரும் இருக்கும், பூச்சி அதில் ஒன்று கடிச்சா கூட நமக்கு மீதி உள்ள பயிர் எல்லாத்தையும் நம்ம எடுத்து நிறைய வந்துடலாம். இது ஒரு நல்ல கான்செப்ட்டு. இதுதான் சுபாஷ் பாலேகர் அனுபவத்தில் சொல்லியிருக்காரு. 7-8 வருஷம் ஆராய்ச்சியில் இந்த மாடலில் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பப்பாளி இது. இந்த பப்பாளியை நம்ம விற்பனைக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம தோட்டத்தை பார்க்குறதுக்குனே, இந்த மாடல் பார்க்குறதுக்குனே வாரத்துக்கு 10 பேர்கிட்ட வராங்க. விளையிற பொருளை ஃப்ரெஷ்ஷாகவே எந்த மருந்து இல்லாமல் இருக்கிறதுனால வாங்கின்னு போயிடுறாங்க. அது இல்லாமல் நம்ம ஊரில் நம்ம விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இதை பற்றி தெரிஞ்சவங்க, இந்த விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவங்க நேரடியாக பணம் கொடுத்து புக்கிங்கே பண்ணுறாங்க, இதை வாங்கினும் போயிடுறாங்க. அதனால் விற்பனைக்கு இப்போதைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு. நம்ம செலவு குறைச்சா தான் விவசாயத்தில் நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கு செலவு குறைக்கிறதுக்கு ஒரே விவசாயம் இயற்கை விவசாயம் தான். இவரோட இடத்துல வெண்டைக்காய் விளைஞ்சிருக்கு, வெண்டைக்காய் பறிச்சுட்டு இருந்தாங்க, கத்திரிக்காய் கிடைக்குது, பப்பாளி பறித்து வெளில ஊற்றிட்டுருக்காங்க. இது எல்லாமே குறைந்த அளவு தான் இருக்குது. ஒரு ஆள் ஒரு மணி நேரம் போனோம்னா தோட்டத்தில் இருக்க எல்லா பொருட்களையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். பக்கத்தில் இருக்க சின்ன கடையில் கொண்டு போய் கொடுத்துட்றாரு, இல்லைனா நிறைய பேர் இங்கேயே வாங்கிட்டு போயிடுறாங்க. வெண்டைக்காய் ஒரு 50 கிலோ 100 கிலோ 2 மூட்டை 5 மூட்டைன்னு இருந்தால் தான் நான் போய் விற்கணுன்ற அவசரம் இருக்கும். இது கம்மியாக தான் வருது, குறைந்த லாபத்தில் கூட நான் வெளியில் விற்றுற முடியும், எனக்கு நஷ்டம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இவருடைய மாடலாக இருக்குது. இவர் விவசாயம் பண்ணுற பகுதி முழுக்கவே கரும்பு விவசாயம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. நிறைய ஆலைகள் இங்கேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் நிறைய ஆலைகள் இருக்கிறனால கரும்பு விவசாயம் நல்ல பணப்பயிராக இருக்குது, நல்ல லாபம் கிடைக்கிது. ஆனால் அதில் பெரிய சிக்கல் என்னென்னா, உரிய நேரத்தில் அந்த பணம் கிடைக்காது. வெளியிலேருந்து இன்புட்டுக்காக உரமோ மருந்தோ நிறைய போட வேண்டியிருக்கும், அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னாரு. இந்த சிக்கலை தவிர்க்கிறதுக்காக இவர் இயற்கை விவசாய பக்கம் போயிருக்காரு. இதில் எந்த இடுபொருளும் அவர் போடுறதே கிடையாது. அங்கே இருக்க தொகையிலே அதுக்கு உணவாக கொடுத்துட்றாரு. வேறு எந்த இன்புட்டு கொடுக்காதனால செலவு சுத்தமாக கிடையாது. 0 பட்ஜெட்டில் தான் அந்த விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே கிடைக்கிற கரும்பு அவர் நார்மலாக வெளியில் ஆலைகளுக்கு தான் கொடுக்குறாரு. அந்த லாபமே எனக்கு போதுமானதாக இருக்குதுன்னு சொன்னார். குறிப்பாக மருந்து உரம் எல்லாம் போட்டு 60 டன் எடுக்கிறாங்க ஒரு ஏக்கரில், நான் 50 டன் எடுக்கிறேன். அப்போ எனக்கு அதை விட இன்புட் குறைவாக இருக்கனால நல்ல லாபம் கிடைக்குது. அடுத்த வருஷம் இவரோட நிலத்தில் கிடைக்கிற கரும்பை இவரே இங்கே ஆட்டி வெள்ளமாக தயாரித்து விற்கிற மாதிரியான ஒரு திட்டத்தோடு தான் இருக்கிறாரு. முழுமையான லாபம் விவசாயிக்கு கிடைக்கணும்னா விவசாயி நேரடியாகவே விற்கணும், அது மட்டும்தான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும்னு சொன்னார். இப்போ இந்த கரும்பு 141 சொல்லுவாங்க, வெள்ளைக்கரும்பு. இது இப்போ இது மருத்தாம்பு. இதுக்கு பெரிய கரும்பு எல்லாமே சாஞ்சி போச்சு. இப்போ மருத்தாம்பு எவ்வளோ உயரம் இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம காய்கறிகள் அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கரும்பு நல்லா இங்கேக்கு பக்கத்தில் ஆழம் இருக்குது, அதனால் கரும்பு விவசாயம் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு நடவு பண்ணியிருக்கோம். இது 2வது வருஷத்து கரும்பு. மொதல் வருஷத்து கரும்பும் இயற்கை விவசாய முறையில் விளைஞ்சது தான். அது பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 50 டன்னுன்ற மாதிரி 2 ஏக்கருக்கு 100 டன்னு வெட்டணும். முழுமையான வளர்ச்சி நல்லாயிருக்கு, எந்த குறையும் இல்லை. இப்போ அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ திரும்பி நாம் இதை திரும்பி வெட்டி விட்டுட்டு திரும்பி சோகை அடிச்சுடுவோம். அதுங்களை நாங்கள் வாய்க்கால் பிடிச்சி கட்டைகளை தட்டிட்டு நாங்கள் தண்ணி பாசம் வச்சுருவோம். சோலையை கொளுத்துவாங்க நம்ம பக்கத்துலலாம், ஆனால் அது மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம் இயற்கை விவசாயத்தில். ஏன்னா அந்த சோலையை நம்ம கொளுத்துறதுனால நிறையா பூச்சிகள் இறந்துடும், மண்ணுடைய தன்மை மாறிடும், மண் சூடாகிடும், நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுக்கு கிடைக்கிற அந்த மக்கான உரம் எல்லாமே எரிஞ்சு போயிடும். தண்ணி பாயும்போது என்ன பண்ணுவோன்னா ஃபுல்லாகவே ஜீவாமிர்தம் ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில் நாங்கள்
அனுப்பிச்சிடுவோம். அதுங்க வாய்க்கால் வழியில் ஒரு கணக்கு பண்ணி திறப்போம். கான் மாதிரி டேப் மாதிரி வச்சுருப்போம். அது கணக்கு பண்ணி திறந்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அதுங்க சரவுக்கு 10 லிட்டர் 20 லிட்டர் கணக்கு இருக்குது எங்களுக்கு. அது வழியில் இப்போ வளர்ந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து 2வது வருஷ கரும்பு. இப்போ வந்து இது வந்து 9 மாதம் ஆகுது. ஆனால் எங்கள் கூட 9 மாதத்து கரும்பு உள்ளவங்களாம் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. நம்மளுக்கு நல்ல அதிகப்படியான வளர்ச்சி. தண்ணி வந்து கம்மியாக தான் பாயும். கம்மியாக இருக்கிற காரணம் என்னென்னா மூடாக்கு இதில் இருக்குது. ஏன்னா பழைய சோளம் இருக்குது இல்லையா, அடித்த சோளம் இருக்கிறதுனால மூடாக்கு இருக்கும் இதில். அந்த மூடாக்கு வழியாக வந்து உங்களுக்கு தண்ணி வந்து நீராவி குறைச்சிடும். குறைச்சதுனால உங்களுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாகவே இங்கே ஈரமாகவே இருக்கும். நீங்கள் மூடாக்குன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதான் மூடாக்கு. இப்போ சாதாரணமாக ஒரு பூமிக்கு ஒரு சாதா கரும்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. இது வந்து பழைய சோகை. இந்த சோகையை நாங்கள் அடித்து கூலமாக்கி வச்சுருப்போம். அது இல்லாமல் இதில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் சோலை பிச்சுடுவோம். பிச்சா நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உருவாகிடும். சில கரும்பில் என்ன பண்ணுவாங்க, உரம் போடுறவங்க இந்த சோலையை வெளியே தள்ளுவாங்க. வெளியே தள்ளி வாய்க்காலில் தந்து வெளியே கட்டி அது வெளியே போட்டுருவாங்க. அது எதுக்காக செய்வாங்கன்னா அவங்களுக்கு மருந்து போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். உள்ளே நடக்கும்போது அவங்க மருந்து போடுறதுக்கு பிரச்சனையாக இருக்கும் இந்த சோலைங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சோலை எல்லாத்தையும் வெளியே தான் தள்ளி வாரி வெளியில் போட்டு கொளுத்திடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா இதுக்கு தேவையான உயிர் சத்துக்கள் எதுவுமே கிடைக்காது. அந்த மருந்தை நம்பியே தான் அந்த பூமி வாழும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுனா தண்ணி பாசத்துலேயும் பிரச்சனை வரும். களைகள் அதிகமாக முளைக்கும். களைகளும் அதிகமாக கரும்புல வந்துடும். மூடாக்கு பிரச்சனையும் அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் இல்லாமல் அதிகமாக காய ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்கு தண்ணி அதிகமாக பற்றாக்குறை ஏற்படும். கரும்புடைய வளர்ச்சி குறையும். நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு பாதிக்கும். ஆனால் இயற்கை விவசாயத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம மூடாக்குன்ற பேரில் நம்ம மண் மேலே இந்த குப்பையில் போட இது எருவாகி மண்ணை மாற்றி மண் வந்து எருவு மாதிரி மாறிடும். இப்போ நம்ம தோட்டம் பார்த்திங்கன்னா 3 வருஷமாக இருக்குது தோட்டம். மண் வந்து உங்களுக்கு நல்லா பொசன்னு பொலன்னு இருக்கும். மண்ணா எருவானே தெரியாது உங்களுக்கு. இப்போ இதை பார்த்திங்கன்னா இது மண், ஆனால் இதோடைய அமைப்பு எல்லாமே எருவு மாதிரியே இருக்கும். மண்புழு ஒரு 1/2 அடி நோண்டினாலே ஒரு நிலத்தில் ஒரு மண்புழு இருந்ததுன்னா அதான் உயிர் உள்ள நிலம்னு நம்ம சொல்லலாம் இயற்கை விவசாயத்தில். இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறது மண்புழு அப்படியே சாதாரணமாக நோண்டின நிலத்தில். இப்போ நான் ஒரு கைப்பிடி மண்ணில் 2 மண்புழு எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம நிலத்துடைய தாய் மண், தாய் உயிர் சத்து. இது மூடாக்கு பண்ணி இயற்கை விவசாய முறையில் நாம் ஜீவாமிர்தம் கொடுத்ததுனால நமக்கு வந்த என் கரும்பு 2 ஏக்கர் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல போய் கை வச்சு நோண்டினாலும் உங்களுக்கு மண்புழு எடுக்கலாம். இதுதான் வந்து என் இயற்கை விவசாயத்துக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இதில் வண்டி வச்சு சோளம் அடித்தோம், கரும்பு வெட்டிட்டா பிறகு வெட்டுற செலவும் வண்டி ஏற்றுற செலவு தான் எங்களுக்கு செலவே. இப்போ வந்து நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால இதை நாங்கள் வெள்ளம் ஆடி விற்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இதை நாங்கள் கற்றுக்கிட்டு செய்யலாம், அது தெரியாத வேலையை செய்யக்கூடாதுன்ற மாதிரி கற்றுக்கிட்டு செய்யலான்னு இருக்கோம். அடுத்த வருஷம் நாங்கள் இதை வெள்ளம் ஆடுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ண போகிறோம். இதில் நல்ல விஷயம் என்னென்னா பூச்சி தாக்குதல் இருக்காது கரும்பில். ஏன்னா வந்து விவசாயிகள் எல்லாமே நாங்கள் கஷ்டப்படுறது என்னென்னா பூச்சிக்கு தான். ஏன்னா பூச்சிகளை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது கிடையாது. எது நல்லது எது கெட்டது எதுவுமே தெரியாது. அப்படியே ஜென்ரலாக பூச்சி அடிக்கும். கடையில் கொடுக்குறவங்க கேட்குற மருந்து வாங்கிட்டு வந்து அடிப்போம். அடித்ததும் பூச்சி சாகும். எது நல்ல பூச்சி எது கெட்ட பூச்சி எதுவுமே தெரியாது. திரும்பி அது அதிகமாகிடும். திரும்பி வாங்கி வந்து அடிப்போம். இதனால் என்னென்னா அதுங்களுக்கு நமக்கு ஒரு தொடர்பே இல்லை. எது நல்லது எது கெட்டது எது நமக்கு தேவை எது நமக்கு தேவைன்ற விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். அதான் நமக்கு பெரிய பிரச்சனை விவசாயத்தில். அதனால் விவசாயம் பண்ணுறணும்னு நினச்சா வந்து விவசாயம் ஆத்மா விவசாயம் பண்ணணும். சும்மா வந்து 4 பேரை வச்சு வேலை வாங்கிறது விவசாயம் கிடையாது. அந்த விவசாயத்தில் நம்முடைய பங்கு என்ன இருக்குது, நம்ம என்ன செய்கிறோம், அது எப்படி நமக்கு இப்போ நன்மை செய்யுது, நாம் என்ன அதுக்கு நன்மை செய்கிறோம், இந்த உணர்வுகள் இருந்தால் மட்டும்தான் விவசாயத்தில் விவசாயம் ஜெயிக்க முடியும். நாங்கள் அதை புரிஞ்சுக்கிறோம், அது எங்களை புரிஞ்சிக்குது.